கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. இப்படி கீச்சுன்னு இருக்க ஒரு பாட்டை கண்ணாளனே எனது கண்ணை அப்படி நீங்க கர்நாடிக் பாடுற ஒரு எஃப் ஷார்ப்ல ஜில பாடினீங்கன்னா அந்த சாங்கோட இனிமை மிஸ் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி நான் 2 சாப்பாசா பாடுறேன் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாடின சாப்பாசாவும் இந்த ஸ்ருதியில தான் இருக்கு, 2வது பாடினதும் இந்த ஸ்ருதியில தான் இருக்கு. ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி ஸோ இந்த லைன் பாடும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஃபீமேல் வாய்ஸ்க்கு. ஏன்னா இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து ஹாய் சிங்கர்ஸ், வெல்கம் டு சிங் ஈஸி வித் ஷோபிகா. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மேல் வாய்ஸ்னா சி ஸ்ருதியில் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபீமேல்னா ஜி ஸ்ருதியில் பாடுங்கன்னு சொல்லிட்டு, இப்போ சினிமா பாடலில் வந்து ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்ருதியில் இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ எப்படி வந்து நான் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஸ்ருதிலையும் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ஒவ்வொரு ஸ்ருதியில் பாடினா அந்த டிஃப்ரென்ஸே எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு ஸ்ருதிலையும் பாடி காட்ட போகிறேன் உங்களுக்கு, எப்படி வந்து நம்ம வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஸோ எந்த ஸ்ருதியில் பாடினா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இப்போ நான் வந்து தான்புரா ட்ராய்ட் ஆப் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்பில் வந்து அதே ஆர்டரில் வந்து இப்போது ஆப்பில் வந்து நீங்கள் பிட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து சி அப்படிங்கிற பிட்ச் நம்ம எடுத்துக்கலாம். சிங்கிறது தான் ஒரு கட்டை, ஓகேவா? சியிலேருந்து நான் ஆரம்பித்து உங்களுக்கு நான் சாப்பாசா ஃபஸ்ட்டு பாடி காட்டுறேன், ஓகேங்களா? அந்த சவுண்ட் அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சவுண்டை லிசன் பண்ணணும், மைண்டில் உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி தான் வந்து ஸ்ருதியை எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷயம் புரியும், ஓகேவா? சா பா சா பா சா. இப்போ மேட்ச் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு பாடுறேன். சா பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. இப்போ சீல இப்படி இருக்கு. இப்போ நம்ம சி ஷார்ப் போகலாம். சவுண்டே கொஞ்சம் ஒரு பிட்ச் இன்க்ரீஸ் ஆகும், லைட்டாக ஃப்ரீக்வன்சி சேஞ்ச். நீங்கள் மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆ சா பா சா பா சா. பூக்கள் பூக்கும் தருணம் மாறுகிறே பார்த்ததாரும் இல்லையே. ஸோ சி ஷார்ப்பில் பாடும்போது இந்த மாதிரி இருக்கு, ஓகே? நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாவது பாடி காட்டுறேன், ஓகே? இப்போ அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆ சா பா சா. இப்போ வந்து எனக்கு சா பாடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பிட்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஹை ஆகிட்டே போகுது, ஓகேங்களா? நான் ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணி தான் ரொம்ப லைட்டாக பாடுறேன். சா பா சா. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி ஸோ இந்த லைன் பாடும்போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது ஃபீமேல் வாய்ஸ்க்கு. ஏன்னா இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து இதை விட கொஞ்சம் கீழே இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சாங் என்ன ஸ்ருதியில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு பாடினோன்னா நமக்கு கரெக்டாக அந்த ஒரிஜினல் சாங் மாதிரியே நம்ம வாய்ஸை ஃபீல் கொடுத்து பாட முடியும். அதே ஸ்ருதியில் பாடும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அந்த ஒரிஜினல் சாங் மாதிரியே நம்ம டோன் வந்து கொடுக்க முடியும், ஓகே? இப்போ அடுத்து டி ஷார்ப். சா பா சா பா சா. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. இதுவும் கொஞ்சம் கீச்சுன்னு தான் இருக்குது ஃபீமேல் வாய்ஸ்க்கு, ஓகே? இப்போ அடுத்து போய்க்கலாம். சா பா சா. இங்கே போக 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 பாருங்கள் நல்லா ஹை ஆகிட்டே போகுது, ஏன்னா நான் பாடுறது வந்து மிடில் ஆக்டேவில். ஸோ நான் ஆக்டேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கடைசியாக நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த முடிச்சிடலாம். இப்போ வந்து
சர சர சார காத்து வீசும்போது சார பார்த்து பேசும்போது சார பாம்பு போல நின்ற சத்தம் போடுவே. ஸோ இது வந்து என்னால் ரீச் பண்ணவே முடியல. ஏன்னா இந்த சாங்கோட ஒரிஜினல் ஸ்ருதி வந்து ஐ திங்க் பி ஸ்ருதியில் இருக்குது, அந்த ஒரிஜினலாக கம்போஸ் பண்ணது. இப்போ நான் பாடுறது எதில் பாடுறேன்? ஈல பாடுறேன். ஸோ அந்த பிக்கு அப்புறமா சி ஷார்ப், டி ஷார்ப், ஈல பாடுறதுனால ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு பாடுறதுக்கு. அதனால வந்து ஸோ ஈ ஸ்ருதிங்கிறது ஃபீமேலுக்கு ஒரு ஹையான ஒரு ஸ்ருதி தான். ஓகேங்களா? அதாவது இந்த மிடில் ஆக்டேவில். இப்போ அடுத்து எஃப்க்கு போகலாம். சா பா சா. இப்போ நான் பாடுறது பார்த்தீங்கன்னா சா பா சா, இப்படியும் சாப்பா சா பாடலாம், சா பா சா அப்படியும் பாடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது. என்னன்னா இந்த ஆக்டேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஸ்ருதி நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா அதில் 3 வகையாக சாப்பா பாடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொல்கிற விஷயம் கன்ஃபியூசிங்காக கூட உங்களுக்கு இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள், நிறையா சாங்ஸ் வந்து ஸ்ருதியோட பாட தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இப்போது வந்து இப்போ ஒரு சவுண்ட் பிளேயாக இருந்து வச்சுக்கோங்க. சா பா சா சா பா சா, இந்த மாதிரி நான் 2 சாப்பாசா பாடுறேன் இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாடின சாப்பாசாவும் இந்த ஸ்ருதியில் தான் இருக்குது, ரெண்டாவது பாடினதும் இந்த ஸ்ருதியில் தான் இருக்குது. இப்போ ஒரு மேல் வாய்ஸை பாட சொன்னீங்கன்னா எப்படி தெரியுமா பாடுவாங்க? சா பா சா, இந்த ஆக்டேவ்ல தான் அவங்க பாடுவாங்க. அவங்க வாய்ஸ்க்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஃபீமேலுக்கு அது கீச்சுன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபீமேல் பேஸில் பாடும்போது எப்படி பாடுறோம்னா சா பா சா அப்படின்னு பாடுறோம். இந்த ஆக்டேவ்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியணும்னா நான் ஒரு தனி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயே நான் சொன்னேன்னா ரொம்ப ஒரு லென்த்தி ஆகிடும், உங்களுக்கு கன்ஃபியூசிங் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃப்ல இருந்து பாடும்போது நம்மளால் பேஸும் பாட முடியும், 2 டைப்பாகவும் பாடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி அப்போ மேட்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபீமேல் வாய்ஸ்னால் சா அந்த மாதிரி நீங்கள் பாடலாம். சரி க ம பத நீ சா சா நீ த ப ம க ரே சா அந்த மாதிரி பாடலாம். இப்போ சரி, இதுக்கப்புறம் எஃப் ஷார்ப்பில் பார்க்கலாம். சா ப சா சா ப சா. இப்போ பாருங்க, நம்மளோட ஹை ஆக்டேவ் நம்மளால பாடவே முடியல. ஸோ அதனால என்ன விஷயம்னா, நம்ம பாடுற சாப்பாசா வந்து ஃபீமேல் வாய்ஸ்க்கு இந்த லோவில் இருக்க சாப்பாசா தான் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, ஜிங்கிறது ஃபீமேல் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதின்ட்டு. ஜி விட ஒரு அரைப்படி தான் கீழே இருக்குது. ஸோ அப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா அப்போ என்ன விஷயம், நம்ம வந்து இந்த சாப்பாசா தான் கரெக்டாக நம்ம வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகிற ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்ருதி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சா பா சா. பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. ஸோ இந்த எஃப் ஷார்ப்லாம் வந்து கர்நாடிக் சாங்ஸ் பாடுறதுக்கு ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதி. இப்போ அடுத்து ஜி ஸ்ருதி. சா சா பா சா பா சா. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி ஒரு பேஸான ஒரு வாய்ஸ் வந்து நீங்கள் மிடில் ரேஞ்சில் பாடுறதுக்கு ஒரு கர்நாடிக் சாங்ஸ்க்கு மெயினாக கம்ஃபர்டபுளான ஸ்ருதி ஜி ஷார்ப் தான். அதனால தான் நீங்கள் கர்நாடிக் கிளாஸ் போகும்போது ஜி ஸ்ருதியில் உங்களுக்கு சொல்லித்தராங்க ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கு. ஓகே? இப்போ அடுத்து சா பா சா. இதுவுமே வந்து நம்ம சா பா சா கம்ஃபர்டபுளாக பாடிட்டோம். இப்போ அடுத்த ஆக்டேவ் ட்ரை பண்ணலாமா? சா பா சா கண்டிப்பாக ரீச் பண்ணவே முடியல என்னால். ஒரு ஃபீமேல் வாய்ஸ்க்கு அந்த செகண்ட் ஆக்டேவ் ஜியில் வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு இதாக இருக்குது. அதனால் இந்த மிடில் ரேஞ்சில் பாடலாம். இன்னும் கீழே ஒரு ஆக்டேவ் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மந்திரஸ்தாயின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. சா பா சா முடிச்சுட்டு சாக்கு கீழே இருக்கிற ஆக்டேவ் இப்போ பாடுறேன். சா நீ தா பா மா வரைக்கும் நம்மளால ஓரளவுக்கு பாட முடியும், அதுக்கு கீழே காத்து தான் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆக்டேவும் ஒரு ஸ்ருதியில் பாட முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிங்கராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? இப்போ அடுத்து ஏ ஸ்ருதி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
சா பா சா பா சா சா நே தா பா மா க. இது ஓரளவுக்கு கா வரைக்கும் கூட பாட முடியுது. ஏன்னா போக 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 இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால பேஸ் ஈஸியாக பாட முடியும். பட் ஹை பாடுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். எப்படின்னா சா பா சா பா பா பாடுறதே கீச்சனு போயிடுது வாய்ஸ். அதனால இது வந்து இந்த ஃபீமேலுக்கு இந்த மிடில் ஆக்டேவ் பாடுறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்ருதி தான். ஜி ஜி ஷார்ப் ஏ வரைக்குமே ஈஸியாக நீங்கள் பாடலாம். அடுத்து சா பா சா பா சா. உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மெலடியான வாய்ஸ். நீங்கள் லைட் மியூசிக்லாம் பாடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா ஏ ஷார்ப்லேயும் உங்களால் கம்ஃபர்டபுளாக பாட முடியும். பட் கர்நாடிக் மியூசிக் வந்து இவ்வளோ அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. ஏ வரைக்கும் தான் வந்து கர்நாடிக் மியூசிக். ஏன்னா கணீர்னு இருக்கணும், ஒரு போல்டான டோன் வேணுங்கிறதுக்காக ஜி ஜி ஷார்ப் அண்ட் ஏ வரைக்கும் தான் வந்து கச்சேரிகள்லாம் பாடுவாங்க மேக்ஸிமம். அதுக்கு கீழே ரொம்ப ஏஜ்டான பர்சன்ஸ் எல்லாம் ஜி பாடுறவங்களே வந்து வயசாக எஃப் ஷார்ப்புக்கு பாடுவாங்க. நான் சொல்றது 50+, 60+ அந்த மாதிரி ஆகும்போது. ஏன்னா அவங்க வாய்ஸ் போக 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 ஏஜிங்னால சில ஹை பிச் வந்து சில பேரால் பாட முடியாது கர்நாடிக் சிங்கர்ஸால். ஸோ அந்த டைமில் எஃப் ஷார்ப் கூட கான்சர்ட்டில் பாடுறாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து ஏ ஷார்ப்க்கு அப்புறமா பி. சா பா சா பா சா. கண்கள் இரண்டாய் உன் கண்கள் இரண்டாய் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென. ஸோ இந்த பி ஸ்ருதியில் இந்த சினிமா பாடல்கள் லைட் மியூசிக்லாம் ஃபீமேல் வாய்ஸ்க்கு பாடுறதுக்கு ஒரு இனிமையான ஒரு ஸ்ருதியாக இருக்கும். ஏன்னா இப்போ வாய்ஸ் கேட்கும் போது ஒரு கீச்சன் இருக்க வாய்ஸாக இருந்தது. கரெக்டுங்களா? இதுவே நான் ஜியில் பாடும்போது எப்படி இருந்தது, அந்த குறையென்றும் நிலையெல்லாம் பாடும்போது போல்டாக இருந்தது. கரெக்டாக? ஏன்னா அது கொஞ்சம் இதை விட பேஸில் இருக்கிறதுனால. இப்படி தான் ஆர்டர். நான் இப்போ சொல்கிறது ஆர்டர் வைஸ் சொல்லிட்டு வரேன். ஜிக்கு அப்புறமா ஏ பி அப்படி தான் போகும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இப்போ நம்ம பேக் டு சி. எங்கே ஆரம்பித்தோமோ அந்த சிக்கு வந்துடும். சா பா சா பா சா. இது வந்து மிடில் சா பாசா. அதுக்கு கீழே சா சா பா சா பா சா. இப்போ நான் பாடுறது இந்த கீழே மந்திர ஸ்தாயில் இருக்கிற சாப்பாசா. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற இந்த தாரஸ்தாயி சாப்பாசா பாடுறேன் 3rd ஆக்டேவ்ல. சா பா சா முடிச்சுன்னு சா பா சா பா. அது கண்டிப்பாக நம்மளால பாட முடியல ஒரு ஃபீமேல் வாய்ஸால். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ருதியிலையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் வாய்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளான ஸ்ருதி அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எந்த கேஸ்லனா கர்நாடிக் மியூசிக் பாடுறதுக்கு, இல்லை நான் வந்து நார்மலாக நான் வந்து என்னோட ஒரு ஹாபிக்காக நான் பாடுறேன் அந்த மாதிரி கேஸில் வந்து நீங்கள் ஜி ஷார்ப்லேயே கூட பெரும்பாலும் நிறையா சினிமா பாடல்களும் நீங்கள் பாடலாம் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு கரியோகே ட்ராக்கோட பாட போகிறீங்க, இல்லை ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லலாம் பாடணும், சினிமா பாடல் பாடணுன்னா கண்டிப்பாக அந்த பாட்டு என்ன ஸ்ருதியில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ருதியில் நீங்கள் பாடும்போது தான் அந்த சாங்கோட ஃபீலை டெலிவர் பண்ண முடியும். சப்போஸ் உங்கள் வாய்ஸ்க்கு ஸ்ட்ரெயினிங்காக இருந்ததுன்னா 1 or 2 ஸ்ருதி ரெடியூஸ் பண்ணலாம். அது வந்து தப்பே கிடையாது. நிறையா சிங்கர்ஸ் அந்த மாதிரியே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் அந்த மாதிரி பாடுறாங்க, டிவி ஷோஸ்லேயும் அப்படி பாடுறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு பி ஸ்ருதியில் இருக்கிற பாட்டை போயிட்டு நீங்கள் வந்து ஜி ஸ்ருதியில் குறைச்சிங்கன்னா அந்த சாங்கோட ஃபுல் ஃபீலே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, இப்படி கீச்சுன்னு இருக்க ஒரு பாட்டை கண்ணாளனே எனது கண்ணை அப்படி நீங்கள் கர்நாடிக் பாடுற ஒரு எஃப் ஷார்ப்ல ஜியில் பாடினீங்கன்னா அந்த சாங்கோட இனிமை மிஸ் ஆகிடுது. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன விஷயம் நீங்கள் ஒரு சிங்கராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க ப்ரொஃபஷனல்னால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற கான்செப்டை நீங்கள் மேபி ஒரு சிங்கர்ஸ் கூட யாராவது நீங்கள் நல்லா பாடுறவங்க, இந்த மாதிரி இந்த கரோகேல ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறவங்க அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. பட் நீங்கள் இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபீமேல்னா ஜி ஷார்ப்பில் பாடுங்க, மேல்னா சி ஷார்ப்பில் பாடுங்க. ஓகேங்களா? நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்ருதி பாக்ஸை செட் பண்ணி பாடினாதான் உங்களுக்கு ஸ்ருதி இந்த விலகிற பிரச்சனையே வராது, உங்கள் பிச்சிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். சினிமா பாடலாக இருந்தாலும் கரோகே ட்ராக்கோட பாடுறது கடைசி ஸ்டெப்பாக வச்சுக்கோங்க. அந்த ஸ்ருதியை ஃபஸ்ட்டு ஸ்ருதி பாக்ஸ்லையோ இல்லை தான்புரா ட்ராயிலையோ செட் பண்ணி லைன் பை லைன் அந்த சாங்கை ஸ்ருதியோட பாடி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டெப்பு தான் அந்த சாங்கோட கரோகே ட்ராக்கோட போய் பாடுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ஸ்ருதி மிஸ்டேக்கே வராது. ஓகே, ஸோ இந்த வீடியோவை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத எல்லாரும் எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே,
So thank you for watching Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.